அத்தியாயம் 6. சுமார் அரை மணி நேரமாக தனது அலமாரிக்குள் தலையை விட்டு எடுப்பதும் பின் போட்டு பார்ப்பதும் தூக்கி எறிவதுமாக இருந்தான் சூர்யா. தான் எதிர்பார்ப்பது போல விடை கிடைக்காமல் எதை போடுவது என்று தன்னை சுற்றி கிடந்த ஆடைகளின் மீது பார்வையை படரவிட்டிருந்தான். இதில் தான் மட்டும் குழம்பாது அன்னையையும் சேர்த்து குழப்பிக் கொண்டிருந்தான். ஒரு சட்டையை எடுத்து போட்டு கண்ணாடியில் பார்த்துவிட்டு கதவை திறந்து, மா, இது எப்படி இருக்கு என்பான். அவர் உடனே ஆர்வமாக பார்த்து, சூப்பராக இருக்கு தம்பி என்றதும், அப்போ இது வேண்டாம், கிழவிங்க ரசனையாவில் இருக்கு என்று கழட்டி போட்டு விடுவான். இப்படியே அரை மணி நேரம் கடந்திருக்க பொறுமையை இழந்தவர், டே தம்பி, நீ என்ன பொண்ணு பார்க்கவா போகிற? காலேஜுக்கு தானே போகிற? நீ போட்டிருக்க சட்டையே போதும், கிளம்பு என்றார் கடுப்பாக. உடனே ஈ என்ற இழிப்புடன் அவர் முன்னே வந்து நின்றவன், காலேஜுக்கு போகத்தாமா இது? பொண்ணு பார்க்க போகணும்னா ஐயா லெவலே வேற என்று காலரை தூக்கி விட்டு கொண்டான். அவனை மேலும் கீழும் பார்த்தவர், அதுக்கு படிப்பை முடிக்கணும், வேலைக்கு போகணும், முக்கியமாக 7 கழுத வயசாகணும் என்றார் எரிச்சலாக. அவரிடம் பேசிக்கொண்டே ஒரு வழியாக ஒரு சட்டையை அணிந்து கொண்டவன், வயசென்னம்மா வயசு, மனசில் இருக்கிற அன்பு தான் முக்கியம் என்றவனை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு சாப்பாட்டு மேஜைக்கு சென்றார். அந்நேரம் தானும் கிளம்பி வந்த சந்திரசேகர் அவனது சட்டையை பார்த்து, இதனடா சட்டை கன்றாவியாக இருக்கு என்று முகத்தை சுளித்தார். உடனே கையை இழுத்து எஸ் என்று சொல்லிக்கொண்டவன் சாப்பிட அமர்ந்தான். அவனிடம் வம்பு எதுவும் செய்யாமல் அமைதியாகவே சாப்பிட ஆரம்பித்தார் சந்துரு. சிறிது நாட்களாக மகனின் நடத்தையில் திருப்தியாக உணர்ந்தார். கல்லூரிக்கு செல்லும் போதும் கூட அவனது பார்வை எங்கும் அலையாமல் சரியான பாதையில் செல்வதாக எண்ணினார். அதன் பின்னணியை அவர் அறியாமல் போனதுதான் சிறப்பே. அன்னை ஊற்றி வைத்த ஊத்தப்பத்தை சட்டுனியுடன் குழைத்து உள்ளே தள்ளி கொண்டிருந்தவன், மா, நம்ம சிவா அண்ணனுக்கு எந்த வயசில் கல்யாணம் ஆச்சு என்றான். அவனது உள்குத்தை அறியாமல், அவனுக்கு சீக்கிரமே ஆயிடுச்சுடா, 26 வயசுலேயே பண்ணிட்டாங்க என்றார். உடனே காற்றில் கணக்கு போட்டவன், இப்போ 19 வயசு, 26 ஆவறதுக்கு இன்னும் 7 வருஷம், அப்போது அவங்களுக்கு ஒரு 31 வயசு என்றான். மல்லியோ குழப்பத்துடன், என்ன தம்பி என்றார். ஒன்றுமில்லம்மா என்றவன் தந்தையை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, 30 வயசுக்கு மேலே டெலிவரி கஷ்டமாக இருக்கும் தானே என்றவனை ஒரு மாதிரியாக பார்த்து, இதை எதுக்கு நீ கேட்குற சூர்யா, உன்னோட கேள்வியே சரியில்லையே என்றார் சற்றே கோபமாக. அதுவரை அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தவர், சும்மா இருமல்லி, அவன் சாதாரணமாக தான் கேட்குறான் என்றார். அவரது பேச்சில் இருவரும் அதிர்ந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, அவரோ இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அடுத்த குண்டை போட்டார். சூர்யா, இன்னையிலேருந்து நீயே உன் காலேஜுக்கு போகலாம், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது என்றார். வாயில் இருந்த ஊத்தப்பம் நழுவி கீழே விழ, அப்பா உண்மையாக சொல்கிறீங்க என்றான். அவனை உற்று நோக்கியவர், கொஞ்ச நாளாக உன்னை கவனிச்சதில் உன்னுடைய நடத்தையில் எனக்கு ரொம்ப திருப்தி, அதனால் இனி நீயே தனியாக போகலாம் என்றார். மல்லியோ பதறிப்போனவர், என்னங்க, அவன் இப்போ கேட்குற கேள்வியே சரியில்லைங்க, நீங்கள் என்னடானா இந்த நேரம் பார்த்து தனியாக போகணுன்னு சொல்கிறீங்க என்றார். மனைவி நிமிர்ந்து பார்த்தவர், இல்லை மல்லி, அவன் இப்போ தான் சரியாக இருக்கான் என்றார். சூர்யாவோ, ஆஹா, வாய்ப்பு வந்து தானா வாயில் விழுது, ஜமாயிட ராசா ஜமாய் என்று சொல்லி கொண்டவன் தந்தையை பார்த்து கண்கள் கலங்க, தேங்க்ஸ்பா, இப்போவாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே என்றான். அவரோ அவனை கூர்ந்து பார்த்து, இது நிரந்தரம் இல்லை சூர்யா, நீ நடந்து கொள்வதை பொறுத்து தான் இருக்கு என்று எச்சரித்தார். பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டி கொண்டவன் உள்ளுக்குள் இருந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டாது, நான் உங்கள் பையன்பா என்று அவருக்கு ஐஸ் வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். மனதில் இருந்த உற்சாகம் பாடலை ஹம் செய்ய சொல்ல, பைக் சாவியை கையில் சுழட்டி கொண்டே வந்தவனை பார்த்து, சூர்யா, இந்த ட்ரெஸ்ஸில் கலக்கிறடா என்றாள் கிருத்திகா. அவள் அப்படி சொன்னதுமே மேலும் உற்சாகம் அடைந்தவன், உண்மையாவா கிருத்தி என்று கேட்டு ஒரு சுற்ற அங்கே வந்த அவளது கணவன் அவளை முறைத்துவிட்டு கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே பைக் அருகில் சென்றவன், கதிரண்ணா, நீங்களும் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டால்
கிருத்திக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கத்தினான். கதிரோ அவனை திரும்பி பார்த்து முறைக்க, அவளோ ஏண்டா உனக்கு இந்த வேலை என்று சைகை காட்டினாள். அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே பைக்கை எடுத்தவன் என்றுமில்லா உற்சாகத்துடன் உலகத்தை தன் ஞான கண்களால் பார்த்து கொண்டே சென்றான். சற்று சிறுவயது பெண்களை பார்க்கும் இடங்களிலெல்லாம் அவன் வண்டி நகர மறுத்து மக்கர் செய்தது. அதையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக கல்லூரிக்கு வந்து சேர்ந்தான். தந்தையின் காவல் இல்லாமல் வந்தவனைக் கண்டு அவனது நண்பர்கள் வாயை பிளக்க, அதோடு அவனது ஆடையைக் கண்டு என்னடா இன்னைக்கு செமையா வந்திருக்க என்று கேட்டவர்களுக்கு சிரிப்பை பதிலாக அளித்துவிட்டு ரிஷியை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தான். அவனோ உள்ளுக்குள் இவன்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் தள்ளியே இருக்கணும் போலையே என்று எண்ணிக்கொண்டான். அந்நேரம் இந்துவின் கார் கல்லூரி வளாகத்தில் நுழைய நண்பர்களை வகுப்பிற்கு போக சொன்னவன் மெல்ல அவள் கார் நிறுத்தும் இடத்திற்கு சென்றான். தனது பை மற்றும் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு காரிலிருந்து இறங்கியவளை அலைபேசி அழைத்தது. கையில் இருந்தவற்றை காரிலேயே வைத்தவள் ஃபோனை எடுத்து பார்க்க ஆகாஷ் வாட்ஸ்அப்பில் அழைத்திருந்தான். அவனது நம்பரை பார்த்ததும் அவள் இதழ்களில் வெட்க புன்னகை. அழைப்பை ஏற்று காதில் வைத்ததும் என்னம்மா வேலையா இருக்கியா என்றான். இல்லை ஆகாஷ், காலேஜுக்கு வந்துட்டேன். ஓ சாரி, உனக்கு இது டே டைமில் அதை மறந்துட்டேன் பாரு. பரவாயில்ல சொல்லுங்க என்றவளிடம் அவன் இழைந்து குழைந்து பேச இவளோ அவனது பேச்சில் எழுந்த வெட்கத்தில் முகம் சிவக்க நின்றிருந்தாள். நண்பர்களை அனுப்பிவிட்டு அவளை பார்க்க பார்க்கிங்கிற்கு வந்தவன் அவள் கார் அருகே நின்று ஃபோனில் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் என்ன இவ இன்னும் கிளாஸுக்கு கிளம்பாம இங்கே நிற்கிறா என்கிற யோசனையுடன் முன்னேறினான். அவளோ சுற்றுப்புறத்தை கவனியாமல், ஐயோ ஆகாஷ், இன்னைக்கு போதும், எனக்கு நேரமாச்சு, நைட்டு பேசுங்க என்றாள் வெட்கத்துடன். ஓரமாக நின்று அவளை கவனித்து கொண்டிருந்தவன் அவளின் வெட்கத்தையும் ஆகாஷ் என்கிற பெயரை உச்சரித்ததையும் கண்டு, எவன்டா அவன் குறுக்க புகுந்து கெடா வெட்டுறது, நேற்று வரை இல்லாதவன் இப்போ எங்கேருந்து முளைச்சான் என்று யோசித்து கொண்டு நின்றான். அவள் பேசி முடித்துவிட்டு ஃபோனை வைத்தவள் பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகரும்போது அவனை பார்க்க நெற்றியை சுருக்கி, நீங்க என்ன பண்ணுற சூர்யா என்றாள். அவளது கேள்விக்கு பதிலளிக்காமல் ஆகாஷ் யாரு என்றான். அவனது கேள்வியில் கோபமடைந்தவள், அது உனக்கு தேவையில்லாதது, ஒழுங்கா கிளாஸுக்கு போ என்று கூறிவிட்டு நடந்தாள். அவனும் வேகமாக அவளை தொடர்ந்து, எனக்கு ஆகாஷ் யாருன்னு தெரியணும் என்றான் அழுத்தமாக. கண்களில் கோபத்தை காட்டி, உன் லிமிட்டை தாண்டிட்டு இருக்க சூர்யா, நான் எப்பவும் போல இப்படி பொறுமையாக இருக்க மாட்டேன் என்றாள். அவளின் கோபம் கண்டு சிரித்தவன், கோபத்தில் கூட ரொம்ப அழகா இருக்க டாலு என்று விட்டான். இழுத்து வைத்திருந்த பொறுமை பறக்க ஓங்கி அரைந்திருந்தாள். கோபத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, இதுதான் லாஸ்ட் வார்னிங் சூர்யா, இதோடு நிறுத்திக்க என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றாள். அவள் சென்ற பிறகும் கன்னத்திலிருந்து கையை எடுக்காதவன், அந்த ஆகாஷ் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமே என்கிற யோசனையுடன் நடந்தான். அன்றைய வகுப்புகளை கவனித்தாலும் அவன் மனம் முழுவதும் ஆகாஷை சுற்றியே ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு வழியாக மற்றவர்களின் வகுப்பை நெட்டி தள்ளியவனுக்கு அவள் வகுப்பிற்குள் நுழைந்ததும் 1000 சூரிய பேரொளி வகுப்பிற்குள் வந்தது போல தோற்றம் கொடுத்தது. அட்டண்டன்ஸை முடித்துவிட்டு வகுப்பை ஆரம்பித்ததும் அனைவரின் கவனமும் அதில் இருக்க, சூர்யாவோ அவள் அறைந்த கன்னத்தில் கையை வைத்து வருடியபடியே அமர்ந்திருந்தான். அவனது செயலைக் கண்டு உள்ளுக்குள் கனன்றவள் அவன் பக்கம் பார்ப்பதையே தவிர்த்தாள். இருந்தும் தன்னை மீறி அவன் மீது பார்வை பாயும்போது அவனின் கண்ண வருடல் அவளை நிலைக்குலைய செய்தது. அதில் தன் உணர்வுகளை அடக்க முடியாமல் சூர்யாவை பார்த்து, கிளாஸில் கவனம் இல்லைன்னா வெளியே போ சூர்யா, இன்னும் 2 நாளைக்கு என் கிளாஸை நீ அட்டன் பண்ணக்கூடாது என்றால் கடுப்பாக. அவனும் எதுவும் பேசாமல் வெளியேற ரிஷிக்கு அவர்களிடையே ஏதோ நடக்கிறது என்று புரிந்தது. சூர்யாவின் மீது அவனுக்கு கோபமாகவும் வந்தது. வகுப்பை விட்டு வெளியேறியவனோ கல்லூரி வளாகத்தில் இருந்த டீ கடையில் சென்றமர்ந்தான். அவனுக்கு யோசிக்க வேண்டியிருந்தது. இந்துவின் முகத்தில் தெரிந்த அந்த வெட்கம் அவனை உசுப்பேற்றியது. இத்தனை நாள் இல்லாத திடீரென்று எங்கிருந்து இந்த ஆகாஷ் முளைத்தான்? வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையாக இருக்குமோ என்று எண்ணினான். ஏனோ அவளை விட்டு கொடுக்க முடியாது என்று உள்மனது கூறியது. ஆனால் தனக்கும் அவளுக்குமான வயது வித்தியாசம் மலை போல நடுவில் நின்றது. தான் என்ன முயன்றாலும் இப்பொழுது தன்னால் அவளை நெருங்க முடியாது என்றும் புரிந்தது.
அவன் மனம் முழு வேகத்துடன் சிந்தித்து கொண்டிருந்தது. என்ன செய்யலாம், எப்படி அவளை தன் பக்கம் இழுப்பது என்றெல்லாம் பலவாறு யோசிக்க ஆரம்பித்தான். வகுப்பை முடித்து கொண்டு வந்த ரிஷி அவன் அருகில் அமர்ந்து ஆராயும் பார்வை ஒன்றை பார்த்தான். என்ன நடக்குது சூர்யா? எதுவும் இல்லை மச்சி. நீ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? அன்னைக்கே சொன்ன, நீ தவறான பாதையில் யோசிக்கிற என்றான். ரிஷியை நிமிர்ந்து பார்த்தவன், இல்லை ரிஷி, நான் சரியாக தான் யோசிக்கிறேன். நிச்சயமாக இந்துவிற்கும் என் மீது இருப்பு இருக்கணும். ஆனால் இந்த வயது வித்தியாசம்தான் அவளை என்னிடம் நெருங்க விடாமல் செய்யுது என்றான். ரிஷி அவனை முறைத்து, லூசுத்தனமாக பேசாதடா, இது தப்பு சூர்யா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ என்றான் கெஞ்சலாக. டீயை நிதானமாக குடித்து முடித்தவன் மெல்ல திரும்பி, முடியாதுடா, நீ வேணா என்கிட்ட இருந்து ஒதுங்கி போயிடு, என்னைக்கு இருந்தாலும் இந்து தான் என் மனைவி என்றான் அழுத்தமாக. அவன் தோளில் கை வைத்தவன், இது சரியா வராது மச்சி, புரிஞ்சுக்கோ என்றான். அவனை பார்த்து மென்னகையுடன், நான் பார்த்துக்கிறேன்டா, எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் என்று கூறிவிட்டு அங்கிருந்த கேன்டீனிற்கு சென்றான். அவன் நினைத்த மாதிரியே இந்து அங்கே தலையை பிடித்தபடி அமர்ந்திருக்க சுவாதீனமாக அவள் முன்னே சென்றமர்ந்தான். மெல்ல நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவன் தன் முன்னே அமர்ந்திருப்பதைக் கண்டதும், கெட்டப் சூர்யா என்றாள். முடியாது என்று கூறிவிட்டு நாற்காலியில் நன்றாக சாய்ந்தமர்ந்து கொண்டான். அவனது நடவடிக்கையில் கடுப்பானவள், என்ன ரவுடித்தனம் பண்ணுறியா என்றாள் எரிச்சலாக. அவனோ தீவிர பாவனையுடன், ஆகாஷ் யாரு என்றான். சூர்யா, நான் உன்னோட எதிர்காலம் கெட வேண்டாம்னு நீ நடந்துக்கிற விதத்தை இதுவரை யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் போக போக நீ இன்னும் மோசமாக இருக்க, இது நல்லதுக்கில்ல என்றால் எரிச்சலாக. அவனோ முன்னே நகர்ந்து டேபிளின் ஓரத்திற்கு வந்தவன், சொல்லித்தான் பாரேன், எனக்கு என் எதிர்காலத்தை பார்த்துக்க தெரியும், உன்னையே என் எதிர்காலமாக மாற்றவும் தெரியும் என்றான். அவனது பேச்சு அவளுள் பயத்தை கொடுக்க, உன் வயசு என்ன சூர்யா? என் வயசு என்ன, யோசனை செஞ்சியா? உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க நான் தாய்க்கு சமம் என்றால் கடுப்பாக. அவனோ மெல்லிய புன்னகையுடன், சச்சினுக்கும் அவர் மனைவிக்கும் சரிவராமலா போயிட்டு, தாய்க்கு பின் தாரம் இந்து என்றான். இவன் சரிவரமாட்டான் என்று உணர்ந்து, ஆகாஷ் யாருன்னு கேட்டியே, அவர் எனக்கு நிச்சயம் செஞ்சுருக்கும் மாப்பிள்ளை, அவரை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். இதுக்கு மேலேயும் என்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டா விளைவுகள் விபரீதமாக போகும் சொல்லிட்டேன் என்று மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவனோ நாற்காலியில் நன்றாக சாய்ந்தமர்ந்து கொண்டு, எப்படி காமெடி பீஸாக இருந்த நம்மளை இந்த காதல் ரவுடியாக மாற்றிடுச்சே என்று யோசித்து கொண்டிருந்தான். ஆகாஷை தன் வழியில் இருந்து விலக்கும் வகை அறியாது பலவாறு யோசித்து தலையை பிடித்து கொண்டான். ஒரு கட்டத்தில் பேசாமல் நாமே போய் பொண்ணு கேட்டுட்டா என்ன என்றும் யோசித்தான். பின்னர் அதன் விளைவுகளை எண்ணி அமைதியானான். நமக்கு வேற ஆளே வேண்டாம், அம்மாவே விளக்கமத்தை தூக்கிட்டு அடிக்கும், அப்பா நெஞ்சே விடிச்சு செத்துருவார். இப்போ அந்த அளவுக்கெல்லாம் சீன் தேவையில்லை. தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன், ஒரு 5 வருஷம் முன்னாடி பிறந்திருக்க கூடாதா? இப்போ பாரு, நாம் பார்க்க ஹல்க்கு மாதிரி இருந்தாலும் இந்த வயசை வச்சே சாவடிக்கிறாளுங்க. அன்றைய வகுப்பு முழுவதையும் புறக்கணித்து கேன்டீனிலேயே இருந்தவன் கல்லூரி முடிந்ததும் அவரே விரட்டிய பிறகு அங்கிருந்து வெளியேறினான். வீட்டிற்கு வந்தவன் பித்து பிடித்தது போல சுற்றி கொண்டிருந்தான். மகனுக்கு வேண்டியதை எடுத்து கொடுத்துவிட்டு தன் வேலையை பார்த்தவர் முன்பு சென்றமர்ந்தான். ஏம்மா, என்னை ஒரு 5 வருஷம் லேட்டாக பெற்றீங்க என்றான். கையில் இந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு அவனை பார்த்தவர் கண்ணாடியை கழட்டி நன்றாக துடைத்து கொண்டு, வண்டியில் வரும்போது எதுவும் அடிபட்டுருச்சா தம்பி என்றார். அவரை புரியாத பார்வை பார்த்தவன், என்னடா பார்க்குற? நானும் 2 நாளாக பார்க்குறேன், ஒரு மாதிரியாக தான் சுற்றுற. காலேஜில் சண்டை போட்டு பின்மண்டையில் அடிபட்டு இந்த மெடல் ஒபலங்கட்டா பிரச்சனையாகி இருக்குமோ? ஏடாக கூடமா கேள்வி கேட்குறிய என்றவரை கொலைவெறியுடன் முறைத்தான்.